வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாமக விசிக வேண்டாம், அங்க ஓட்டு எல்லாம் நமக்கு தான், தேமுதிகவால் லாபம் இல்லை, காங்கிரஸ் மட்டும் வந்தால் போதும், விஜயின் தெளிவான முடிவு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனது தனித்துவமான தேர்தல் வியூகத்தை வகுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். பாமக, விசிக போன்ற குறிப்பிட்ட கட்சிகளை தவிர்த்து காங்கிரஸ் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோருடன் இணைந்து அல்லது குறைந்த கட்சிகளுடன் களமிறங்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது முதல் இலக்கு கிராமங்கள் என்றும் அடுத்த 3 மாதங்கள் முழுக்க முழுக்க பிரச்சாரம் சுற்றுப்பயணமும் தான் என்றும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக கட்சிகள் வழக்கமாக பெரிய கூட்டணிகளை அமைத்து தேர்தலை சந்திக்கும் நிலையில் விஜய் ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை கையாள போவதாக தெரிகிறது. பாமக மற்றும் விசிக போன்ற கட்சிகளை தனது கூட்டணியில் சேர்க்க விஜய் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த கட்சிகளின் வாக்கு வங்கி தங்கள் பக்கம் தானாகவே வரும் என்றும் தாவேகா கருதுவதாக தெரிகிறது. இது சமூக நல்லிணக்கம் மற்றும் நடுநிலையான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் விஜயின் முயற்சிக்கு ஆதரவாக இருக்கலாம். தேசிய அளவில் ராகுல் காந்தியின் இமேஜ் தங்களுக்கு கை கொடுக்கும் என்றும் விஜய் நம்புவதாக கூறப்படுகிறது. எனவே காங்கிரஸ் கட்சியுடன் ஒரு கூட்டணி அமைப்பதில் தாவேகா ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய வாக்குகள் மற்றும் தேசிய அளவிலான தாக்கம் ஆகியவை தாவேகாவுக்கு சாதகமாக அமையும் என்றும் கணிக்கப்படுகிறது. மேலும் மாநில அரசு தனக்கு ஏதேனும் பிரச்சனை தந்தால் தேசிய அளவில் ஆதரவு தர ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கும் என விஜய் நம்புவதாக கூறப்படுகிறது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் அரசியல் அனுபவத்தை தாவேகாவுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்றும் விஜய் கருதுகிறார். சமீபத்தில் ஓபிஎஸ் பிரமுகர் ஒருவர் சிங்கப்பூரில் வந்ததாக வந்த தகவல்கள் இந்த யூகங்களுக்கு வலு சேர்க்கின்றது. ஓபிஎஸ் தென் தமிழகத்தின் செல்வாக்கும் திராவிட கட்சிகளின் அவர் பெற்ற அனுபவமும் தாவேகாவின் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். மொத்தத்தில் விசிக, தேமுதிக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதில் பெரிய லாபம் இருக்காது என்றும் தாவேகா கருதுகிறது. எனவே மிக சில கட்சிகளுடன் கலந்து தனியாகவே களத்தில் இறங்கி திமுக, அதிமுக ஆகிய 2 பெரிய திராவிட கட்சிகளையும் வீழ்த்துவதே விஜயின் முதன்மையான குறிக்கோளாக உள்ளது. 2026 தேர்தலுக்கான தனது பிரச்சார யுத்தியில் விஜய் கிராமங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார். அடுத்த 3 மாதங்கள் முழுக்க முழுக்க கிராமங்கள் தோறும் தீவிர பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளார். இது மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று அவர்களின் பிரச்சனைகளை கண்டறியவும் தனது கட்சியின் கொள்கைகளை விளக்க கூறவும் உதவும். தமிழகத்தின் அரசியல் முடிவுகளை நிர்ணயிப்பதில் கிராமப்புற மக்களின் பங்கு முக்கியமானது என்பதனை உணர்ந்து தனது முதல் பிரச்சாரம் இலக்கை கிராமங்களை நோக்கியே விஜய் வைத்துள்ளார். இது அடித்தட்டு மக்களின் ஆதரவை பெற உதவும் என்றும் தாவேகா நம்புகிறது. திமுக மற்றும் அதிமுக என இரு பெரும் திராவிட கட்சிகளின் பிடியில் இருக்கும் தமிழக அரசியல் விஜயின் வருகையால் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. ஆட்சி மாற்றம் என்ற தெளிவான முடிவில் மக்கள் இருப்பதாகவும் அடுத்த அமையும் ஆட்சி எடப்பாடி பழனிசாமியா அல்லது விஜயா என்ற கேள்வி மட்டுமே தற்பொழுது நிலவுவதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். விஜயின் இந்த தெளிவான முடிவுகள், அவரது அதிரடியான களப்பணிகள் ஆகியவை தமிழக அரசியல் களத்தை அதிர வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.